Hello friends, I am Rakesh and you are watching our Play Tamil channel. Actually, நேத்தே பாத்தீங்க நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் ஒரு குயிக்கான ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு அதோட பத்தி ஃபுல்லாத்தையும் பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த படம் நம்ம கேப்டன் அமெரிக்கா நேமோட ஒரு ஃபால்கான் நேம் சொன்னோம்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபை தர லெவலாக இருக்கும். ஏன்னா அவரை பார்க்கும்போது நம்ம ஆஸ் எ ரியல் கேப்டன் அமெரிக்காவை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு வராது. அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் வந்து படத்தில் ஒரு சமூக பெரிய ட்ராபேக்கே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா நான் வந்து பர்சனலி இந்த படத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்கல. அண்ட் அதனால படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்தது. பட் நிறைய பேர் வந்து ஆஸ் எ கேப்டன் அமெரிக்கா மூவின்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ ஆஸ் நம்ம ஸ்டீவ் ராஜர் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்திருக்காங்க. லைக் நம்ம கேப்டன் அமெரிக்கா 1, 2, 3 எல்லாம் வந்து ஒரு அல்டிமேட்டாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்க்குலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம ஃபால்கானை ஆஸ் எ கேப்டன் அமெரிக்கா பார்க்கும்போது அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அதனால தான் வந்து இந்த படம் இப்போதைக்கு அந்த ஒரு நெகட்டிவ் டாக்கும் ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த படத்தோட டைட்டில் ஃபால்கான் மட்டும் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக சொல்கிறேன் படம் கொஞ்சம் நல்லபடியாக லைக் எல்லாரும் பார்த்து அது கொஞ்சம் ஓகே சொல்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே வந்து நான் கேப்டன் அமெரிக்காயா, இனிமேல் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் எப்படியாச்சும் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹோப்பை மேட்ச் பண்ணணும், நான் வந்து சூப்பர் சோல்ஜர் கூட கிடையாது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய லெவலான டாஸ்க்லாம் தராங்களேன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு படம் ஃபுல்லாகவே லைக் ட்ரெய்லர் வைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹல்க்கை வச்சு கொஞ்சம் ப்ரமோட்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இனிஷியலாக அது வந்து ரெட் ஹல்க்கே வந்து எங்கேயா ரெட் ஹல்க்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் ரெட் ஹல்க்கோட போர்ஷன் தான் படத்தை வந்து கொஞ்சம் காப்பாற்றிருக்குன்னு நான் சொல்லுவேன். கடைசியில் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா இல்லை ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். அந்த 20 மினிட்ஸோட ஃபைட் சீக்வன்ஸ் சீன்ஸ் தான் எனக்கு வந்து படத்தை ஓகே நல்லபடியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய ரீஷூட் ஒர்க்லாம் நடந்திருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டாக் வந்து கிரியேட் ஆயிருந்தது. ஸோ மேபி அந்த ரீஷூட்டில் அந்த கடைசியில் அந்த விஷுவல்ஸாக கூட இருக்கலாம். என்ன ரெட் ஹல்க்கு வந்து எப்படி வந்து அது நார்மல் ஆவார் பார்த்தீங்களா, திருப்பி ஹியூமனாக. ஸோ அந்த ஒரு போர்ஷனில் தான் வந்து சில பேருக்கு வந்து என்ன ப்ரோ சிம்பிளாக போய் அது முடிச்சிட்டாருன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கலாம். பட் ஓகே அது அவங்க ஸ்டோரி வைஸ் அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த கடைசி மூமெண்ட்டில் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி வைஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்க்கோட ஒரு சீக்குவல் ஆட்டம் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே கேரக்டர் லைக் கேரக்டர் அதுதான், பட் ஆக்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டாங்களா, அங்கே தான் கொஞ்சம் சொதப்பின மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. ஏன்னா இவர் வந்து அந்த டைமில் கொஞ்சம் மீசெல்லாம் வச்சிருப்பாரு, இப்போ வந்து அந்த மீசை இல்லாததுனால இப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாருன்னு. பட் அவர் இப்போ ஒரு வார் ஜென்ரலாக இருந்தார் ஃபஸ்ட்டு, இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்காரா. அண்ட் இவரை வந்து ஒருத்தர் ரொம்ப டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காரு, ஒரு சீக்ரெட்டான வில்லனு. அண்ட் அந்த சீக்ரெட் வில்லன் யார், அது நீங்கள் மூவியை பார்த்து அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் அது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கானாக தான் இப்போ நம்ம கேப்டன் அமெரிக்காவை மாறிட்டாரா, அவருக்கு ஒரு சைடு கிக் வேணும். ஸோ நியூ ஃபால்கானையும் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பை த வே பழைய என்னென்ன மார்வல் மூவிஸ் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் புரியும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்க்ரெடிபிள் ஹல்க்கை பார்த்துருக்கணும். ஸோ அதுலேயே நிறைய இருக்குது ப்ரோ, அந்த ஹல்க் என்ன ஆச்சு, அண்டு நம்ம பெட்டின்னு சொல்லி ஒரு கேரக்டரை காமிச்சாங்களே, இதுக்கப்புறம் ஏன் அது எம்சியூவில் சுத்தமாக காமிக்கல, அண்ட் நம்ம ஹல்க் எப்படி நதாஷா கூடலாம் வந்து லவ் பண்ணியிருந்தார், இந்த மாதிரிலாம் சில கொஷின்ஸ்லாம் இருக்குதான். ஸோ அதுக்கெலாம் மார்வல் மேபி அப்கமிங் டேஸில் அது கொஞ்சம் நல்ல ஆன்சர்ஸோட சொல்லலாம். அது பார்ப்போம் அவங்க எப்படி அதெல்லாம் கொண்டு வராங்கன்னு. பட் நம்ம எட்டர்னல்ஸ் மூவியை மெயினாக நீங்கள் பார்த்துடணும். ஏன்னா அதில் ஒரு செலஸ்டியல் தான் ஏஞ்சி நிற்கும் போது அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்களே. ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த செலஸ்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிமெண்ட் இருக்குது. அது அந்த பேர் வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் ஹைப் ஆயிடுவீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதெல்லாம் இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க லிங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அதுக்காக கொஞ்சம் வாராட்டம் நடந்துட்டுருக்கு. ஜப்பான் ஒரு பக்கம் அதை ஆக்குபை பண்ணலான்னு இருக்காங்க, அமெரிக்கா இல்லை நாங்கள் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அப்படியே ஸ்டோரி கொண்டு போயிடுவாங்க. பட் என்ன இருந்தாலும் படம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வைக்கல, அதனால் எனக்கு அது பார்க்கும்போது நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஒரு டீசெண்டான மார்வல் மூவி தான். நீங்கள் கேப்டன் அமெரிக்கா மூவி மாதிரி வந்து கம்பேரிசனோட பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. நீங்கள் அதை கேப்டன் அமெரிக்கா மூவியே பார்க்காம நார்மலான ஒரு மார்வல் மூவியோட பாருங்கள். ஏன்னா அப்கமிங் என்னென்ன லிங்க் அண்ட் எப்படி அதை ஸ்டோரி நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு மூவி வேணால் அவங்க IMDb வைஸில் இல்லை கிரிட்டிக்ஸ் வைஸில் கொஞ்சம் லோவாக தந்துக்கலாம். பட் கொஞ்சம் டீசெண்டான மூவி தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ப்ளே தமிழ் இந்த படத்துக்கு ரேட்டிங் தரணும் டெஃபினட்டாக ஒரு 6.5 தருவேன். ஏன்னா சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. மெயினாக அந்த கடைசி போர்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஃபைட் ஆக்ஷன்ஸ்க்காகவே இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் பை த வே தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்களும் மூவியை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை வந்து நெகட்டிவாக தான் வந்து கன்சிடராக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்கீங்களா, அந்த லெவலில் வந்து லைக் நம்ம உள்ள க்ரீன் ஹல்க் உள்ளே வரலாம், இல்லை அகி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸும் உள்ளே வரலாம், இந்த மாதிரியான கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அதனால ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ பை த வே
நீங்களே இன்கேஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து தேட்டர் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் பார்த்தேன். அவங்க வந்து மார்வல் ஃபேன்லாம் கிடையாது. ஸோ அவங்கள பார்த்து கொஞ்சம் டீசெண்டாக நல்லபடியாக தான் இருந்திருக்குன்னு தான் ஷேரும் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக 3Dயில் தான் பார்த்தேன். பட் 3D அவ்வளோலாம் கிடையாது. அது நம்ம 2Dலே பார்த்து போயிடலாம் தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் கொஞ்சம் இதே மாதிரியான வீடியோஸ் மேக்ஸிமம் போட நானும் ட்ரை பண்ணுறேன். பட் டைமிங் தான் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணி அண்ட் இன் கேஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Thumb Up. See you in next video. Bye guys.